மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நம் கூட்டணியை அங்கமிக்கின்ற கட்சிகள். அதனால்தான் மக்களை நம் மீது பாசம் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடி சுதந்திரம். இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இதை தடுக்க முடியல. கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. அவருடைய நகையில பறிச்சுட்டு போயிடுறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல, திறமை இல்ல. அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர், அவருடைய பையனும் அவர் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை, தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கு. வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான், அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும். பயிருக்கு வேலி எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே உறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம கோவையில் ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவியுடைய நகைகள்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கு? காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது? மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாரு. ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது. அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. அந்த 50 மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க வந்திருக்கிற தாய்மாரெல்லாம் குடும்ப தலைவிகள், அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையில் கிடைச்சது. இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்குது அரிசி விலை. அரிசி எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல. கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு. ஒரு முறை இருமுறை அல்ல, வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு. தொடர்ந்து 5 வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் 5% மின் கட்டணம் உயர்ந்து இன்றைக்கு
மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.